ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்னை தாட்ஸ். இந்த வீடியோவில் +2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் சாப்டர் 9ஓட புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ண ப்ரிப்பரேஷன், ரெக்கார்டிங், எடிட்டிங், அப்லோடிங் அப்படின்னு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலோட லாஸ்ட் 1 இயர் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா 84% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோவை பார்த்துருக்காங்க. 16% மக்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 16% ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸு. லாஸ்ட் 1 மந்தோட ரெக்கார்டை பார்த்தீங்கனாலும் அதுவும் அப்படி தான். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணணும், நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆர்வம் க்ரியேட் ஆகும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. 4th 5 மார்க் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் செட் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். பைத்தானில் இருக்க செட் ஆப்ரேஷனை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 158 4th 5 மார்க் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்டார்ட் ஆகுது. செட் ஆப்ரேஷன். As you learned in mathematics, the Python is also supports the set operation such as union, intersection, difference, symmetric difference. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் படிச்சிருக்க மாதிரியே பைத்தான்லேயே செட் ஆப்ரேஷனை சப்போர்ட் பண்ணுது. எந்த மாதிரி செட் ஆப்ரேஷன்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ இது மாதிரி செட் ஆப்ரேஷன்லாம் பைத்தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டு யூனியன். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் 2 or more செட்ஸ். ஸோ யூனியன் செட்டு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே செட்டாக மாற்றி கொடுக்குது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. செட் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. செட் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஸோ இது செட் ஏலையும் செட் பிலையும் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். செட் ஏலையும் செட் பிலையும் ஏதாச்சும் எலிமெண்ட்ஸ் ரிப்பீட்டட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டைம் மட்டும்தான் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இதை வச்சு 1 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது எல்லாமே அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் ஆகிறது. செட் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. செட் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. In Python, the union operator is used to union of 2 sets. The union function is also used to join 2 sets in Python. பைத்தானில் யூனியன் செட்டை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி. ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பைத்தானில் யூனியன் செட்டை பர்ஃபார்ம் பண்ண முடியும். யூனியன் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த சிம்பிள் தான். ஸோ யூனியன் செட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள், ப்ரோக்ராம் டு ஜாயின் 2 செட்ஸ் யூஸிங் யூனியன் ஆப்ரேட்டர். 2 செட்டை ஜாயின் பண்ணுறதுக்கு யூனியன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு செட் ஏ அப்படின்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் எலிமெண்ட்ஸாக 2, 4, 6, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் லைனில் செட் பி அப்படின்னு ஒரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு எலிமெண்ட்ஸாக ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட்டு அப்படிங்கிறதுனால பரான்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் யூனியன் செட் அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு செட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த யூனியன் செட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஏ யூனியன் செட் பி. செட் ஏலையும் செட் பிலையும் இருக்க எலிமெண்ட்ஸை ஜாயின் பண்ணி யூனியன் செட்டு அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனியன் செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் செட் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஜாயிண்ட் ஆகி யூனியன் செட் அப்படின்னு ஒரு புது செட்டு க்ரியேட் ஆகும். அந்த யூனியன் செட்டு எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஏ செட் பி ரெண்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் சேர்ந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துடலாம். செட் ஏல 2, 4, 6, 8 அப்படின்னு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்குது. செட் பியில் 2, 4 அப்படின்னு இருக்குது. பிரிண்ட் செட் ஏ யூனியன் செட் பி இப்படின்னு கொடுக்குறப்ப அவுட்புட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2லையும் இருக்க காமன் எலிமெண்ட்ஸ்க்கு பதிலாக ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அவுட்புட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ 2 2 இருக்குது, அதனால் ஒரு 2 மட்டும் அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். 2 4 இருக்குது, அதனால் ஒரு 4 மட்டும் அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும்.
இந்த 6ம் 8ம் அப்படி சேர்ந்தாப்புல பிரிண்ட் ஆகிடும். காமன் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக யூனியன் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இன்னொரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதே யூனியன் ஃபங்க்ஷனுக்காக தான். இப்போ வந்து யூனியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி யூனியன் செட்டு பண்ண போகிறோம். ப்ரோக்ராம் டு ஜாயின் யூனியன் 2 செட்ஸ் யூசிங் யூனியன் ஃபங்க்ஷன். ஸோ 2 செட்டை வந்து ஜாயின் பண்ணுறோம். எப்படி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து செட் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2, 4, 6, 8. ரெண்டாவது செட்டு வந்து செட் பி. ஸோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடி. மூணாவது வந்து ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க செட் யூ அப்படின்னு. செட் ஏ டாட் யூனியன் செட் பி. செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸையும் செட் பியில் இருக்க எலிமெண்ட்ஸையும் ஜாயின் பண்ணி செட் யூ அப்படின்னு ஒரு செட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசி லைனில் வந்து செட் யூவில் வந்து என்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான். இங்கே வந்து யூனியன் ஆப்ரேட்டருக்கு பதிலாக வந்து யூனியன் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. யூனியன் ஃபங்க்ஷனுக்கு வந்து பராமீட்டராக வந்து செட் பியை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து அவுட்புட் அதே மாதிரி தான் ப்ரொடியூஸ் ஆகும். செட் ஏலையும் செட் பியில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து அவுட்புட்டில் சேர்ந்தாப்பில் பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்ததாக பார்க்க போகிற செட்டு வந்து இன்டர்செக்ஷன் செட்டு. இட் இன்க்ளூட்ஸ் த காமன் எலிமெண்ட்ஸ் இன் 2 செட்ஸ். இந்த இன்டர்செக்ஷன் செட்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 செட்டுக்கும் நடுவில் இருக்க காமனான எலிமெண்ட்ஸை மட்டும் அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுற டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனாக இருக்க பார்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் தான் வந்து அவுட்புட்டாக ப்ரொடியூஸ் பண்ணணும். அதனால் அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. The AND operator is used to intersect 2 sets in Python. The function intersection is also used to intersect 2 sets in Python. பைத்தானில் வந்து இன்டர்செக்ஷனை பண்ணுறதுக்கு வந்து 2 வழி இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி, ரெண்டாவது வழி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இன்டர்செக்ட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு இன்டர்செக்ட் 2 செட்ஸ் யூஸிங் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி இன்டர்செக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ முன்ன பார்த்த மாதிரி தான் செட் ஏ வந்து A24D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் பி வந்து ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் செட் ஏ இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் செட் பி. ஸோ அவுட்புட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனாக இருக்க நம்பர் மட்டும் அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் ஆகும். செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனாக இருக்க நம்பர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி. இது ரெண்டு மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டரை வந்து இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம் டு இன்செக்ட் 2 செட்ஸ் யூஸிங் இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன். மேலே சொன்ன அதே 2 செட்டு தான். செட் ஏல வந்து A24D அப்படின்னு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. செட் பியில் வந்து ABCD அப்படின்னு எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் செட் பி. செட் பியை வந்து பராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்காங்க இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு. இப்போ வந்து அவுட்புட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் ஏலையும் செட் பிலையும் காமனாக இருக்க நம்பர் மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். செட் ஏலையும் செட் பிலையும் காமனாக இருக்க நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்புறம் டி. இது ரெண்டு மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். செட் ஃபங்க்ஷனில் நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து டிஃபரன்ஸ் செட்டு. டிஃபரன்ஸ் இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த எலிமெண்ட் தட் ஆர் இன் ஃபர்ஸ்ட் செட் சே செட் ஏ பட் நாட் இன் செகண்ட் செட் சே செட் பி. எக்ஸாம்பிளாக வந்து 2 செட்டை கன்சிடர் பண்ணிக்கங்க, செட் ஏ செட் பி அப்படின்னு. இது வந்து செட் ஏலேருந்து செட் பியை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி வந்து செட் ஏல வந்து என்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதோ அதை மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணோம். செட் ஏ செட் பி. செட் ஏலேருந்து செட் பியை வந்து மைனஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் செட் ஏல வந்து எந்த பார்ட்ஸ் மீதி இருக்குதோ அதை மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க. அதை ஹைலைட் பண்ண தான் இங்கே வந்து ஆரஞ்சு கலரில் காமிச்சிருக்காங்க. த மைனஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு டிஃபரன்ஸ் செட் ஆப்ரேஷன் இன் பைத்தான். த ஃபங்க்ஷன் டிஃபரன்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு டிஃபரன்ஸ் ஆப்ரேஷன். இந்த டிஃபரன்ஸ் ஆப்ரேஷனை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வழியில் பண்ணுறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி, அதாவது மைனஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. செகண்ட் வழி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. நம்ம 2 வழிக்கும் வந்து எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துடலாம். ப்ரோக்ராம் டு டிஃபரன்ஸ் ஆஃப் 2 செட்ஸ் யூஸிங் மைனஸ் ஆப்ரேட்டர்.
மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரென்ஸ் செட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு லைனில் வந்து செட் ஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எலிமெண்ட்ஸாக வந்து A2 4D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைனில் வந்து செட் பி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எலிமெண்ட்ஸாக வந்து ABCD அப்படின்னு 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மூணாவது லைனில் வந்து பிரிண்ட் செட் ஏ மைனஸ் செட் பி, இங்கே வந்து மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் செட்டு அப்படின்னு அர்த்தம். செட் ஏலேருந்து செட் பியை வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ மைனஸ் பண்ணுறப்ப வந்து ஏஏ கேன்சல் ஆகிடும், டிடி கேன்சல் ஆகிடும். அப்புறம் செட் ஏல வந்து மீதி என்ன இருக்கோ அதை வந்து அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். செட் ஏல வந்து மீதி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4, இது மட்டும் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ப்ரோக்ராம் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ் யூஸிங் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ வந்து அதே ப்ரோக்ராம் தான், இப்போ டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். செட் ஏ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எலிமெண்ட்ஸாக வந்து 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, A2 4D அப்படின்னு. செட் பி கொடுத்துருக்காங்க. அதுக்கு எலிமெண்ட்ஸாக வந்து 4 எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ABCD அப்படின்னு. பிரிண்ட் செட் ஏ டாட் டிஃப்ரென்ஸ் செட் பி. செட் பியை வந்து டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்புட்டாக வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ஏலேருந்து செட் பியை மைனஸ் பண்ணிவிட்டு செட் ஏல வந்து மீதி என்ன இருக்கோ அதை வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணோம். செட் ஏலேருந்து செட் பியை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஏவும் கீழே இருக்க ஏவும் கேன்சல் ஆகிடும். செட் ஏல இருக்க டியும் செட் பியில் இருக்க டியும் கேன்சல் ஆகிடும். செட் ஏல வந்து மீதி என்ன இருக்கோ அது வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். செட் ஏல வந்து மீதி வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 and 4, இது வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ் செட்டு. ஸோ அடுத்து வந்து பார்க்க போகிற செட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் இட் இன்க்ளூட் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 செட்ஸ், say set A and set B, but not the one that are common to 2 sets. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து அவுட்புட்டில் இன்க்ளூட் பண்ணிடும், பட் 2 செட்டுக்கும் வந்து காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அதுக்கு ஜென்ரல் நேம் தான் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸு. சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. செட் ஏ செட் பி 2 செட்டில் இருக்க எலிமெண்ட்ஸை வந்து அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் பண்ணிவிடும், பட் 2 செட்டுக்கும் காமனாக இருக்க எலிமெண்ட்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிடும். அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டயக்ராமு. The caret operator is used to symmetric difference set operation in Python. This function symmetric difference is also used to do the same operation. ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை பண்ணுறதுக்கு வந்து 2 வழிமுறை இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி. எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் டு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 செட்ஸ் யூஸிங் கேரட் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு வந்து செட் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 4D. அதுக்கப்புறம் வந்து செட் பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ABCD. பிரிண்ட் செட் ஏ கேரட் ஆப்ரேட்டர் செட் பி. இந்த கேரட் ஆப்ரேட்டருக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 செட்டில் இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து அவுட்புட்டில் இன்க்ளூட் பண்ணிடும், பட் காமனாக இருக்க நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணிடும். செட் ஏலையும் செட் பிலையும் காமனாக இருக்க நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி. இது 2 மட்டும் அவுட்புட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிவிடும். மீதி இருக்க எல்லா நம்பரையும் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடுக்குது. ப்ரோக்ராம் டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 செட்ஸ் யூஸிங் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸை வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ அதே செட்டு தான். செட் ஏ 4 எலிமெண்ட்ஸு, செட் பியில் 4 எலிமெண்ட்ஸு. பிரிண்ட் செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் செட் பி. செட் பியை வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்து பராமீட்டராக பாஸ் பண்ணியிருக்காங்க. அவுட்புட்டில் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனாக இருக்க நம்பரை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணோம். செட் ஏக்கும் செட் பிக்கும் காமனாக இருக்க நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் டி. அந்த 2 எலிமெண்ட்ஸை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு மீதி இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணோம். 2 4 BC. ஸோ இது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதும், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு இந்த டாபிக் வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி வீடியோ பார்க்கணுமா மறக்காமல் மண்ணை தாட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் எங்ககிட்ட சொல்லுங்கள். இந்த யூனிட்டோட முந்தைய வீடியோ லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் மற்றும் நல விரும்பிகளோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.